நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால், அதுவும் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸில் ஜாப் சர்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் 8D ஃபார்மேட் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 8D ஃபார்மேட் அப்படிங்கிறது 8 வகையான டிசிப்ளினை உள்ளடக்கிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த 8D ஃபார்மேட். இதில் என்னென்ன வகையான அதாவது டிசிப்ளின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். D1, D2, D3ன்னு மொத்தம் 8 வகையான டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு D வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சால்வ் பண்ணுறதற்கான டீம் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் D1. D2 அப்படிங்கிறது டிஃபைன் த ப்ராப்ளம் ஆர் டிஸ்கிரைப் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத டிஃபைன் பண்ணாதான் அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எஃபெக்டிவாக சால்வ் பண்ண முடியும். D3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் அண்ட் இன்ட்ரீம் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன். அதாவது அந்த ப்ராப்ளத்துக்கான இமீடியட் கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். D4 அப்படிங்கிறது டிஸ்கிரைப் த ரூட் காஸ். அந்த பிரச்சனைக்கான வேர் காரணத்தை நம்ம கண்டறியணும். இது வந்து பார்த்தீங்கன்னா YY அனலைசிஸ், 5M 1T இதெல்லாம் போட்டு அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்லாம் போட்டு. அடுத்தது D5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் ஆர் சூஸ் பர்மனெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், PCன்னு சொல்லுவாங்க. இந்த பர்மனெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது D6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்மனெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷனை நம்ம வேலிடேட் பண்ணணும், எஃபெக்டிவ்னஸாக இருக்கா அப்படிங்கிறது. D7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் ப்ரிவென்டிவ் ரீஅக்கரன்சஸ். அந்த ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது தான். D8 அப்படிங்கிறது அந்த டீமை நம்ம வந்து கன்க்ராச்சுலேஷன் பண்ணுறது, அந்த டீமுக்கு வந்து நம்ம ஒரு ரிவார்டு மாதிரி கொடுக்குறது. இந்த 8 வகையான டிசிப்ளினோட இது 8D ஃபார்மேட்டு. கமெண்ட்டில் 8D ஃபார்மேட்டுன்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை வந்து DM பண்ணுறேன்.